Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டையில ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. இன்னைக்கு ஒரு ஆம்லெட் ரெசிபி தான். ஆனா வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறோம். இந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்குங்க. இதுவரைக்கும் இப்படி ஒரு டேஸ்ட் சாப்பிட்டுருக்கீங்களான்னு தெரியல. அப்படி நீங்க சாப்பிடலாம் அப்படினா இந்த முறையில வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வித்தியாசமாவும் டேஸ்டாவும் சூப்பராவும் இருக்குங்க. சோ இந்த ஈஸியான குயிக்கான இந்த ஆம்லெட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அதுல பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆம்லேட் வந்து நல்லா ஊற்றி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. எண்ணெயை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண பின்னாடி இதில் ஒரு வெங்காயம் வந்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்த பின்னாடி நம்ம இதை வந்து வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை நம்ம எப்பவும் எப்படி சாஃப்டாக வதக்கி எடுப்போமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா இதில் ஒரு பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முட்டையை எடுத்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேங்க. 2 முட்டையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றியிருக்கேன். நம்ம முட்டையை டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி அடித்து சேர்க்கும் போது முட்டை பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். அதே டைமில் முட்டை வந்து கெட்டு போயிருக்கா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். டைரெக்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா முட்டை கெட்டு போயிருந்தால் நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே வீணாயிரும். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும். லைட்டாக வந்து அந்த கோல்டன் கலராக வந்துச்சுன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா இப்போ வந்து இதை நம்ம வதக்கிக்கலாம். இதோட அந்த பச்சை வாசம் போகணும், அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து இந்த டைமில் கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் இந்த பச்சை வாசம் இன்னுமே நல்லா போகும். நம்ம சேர்த்த அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பின்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை பார்த்திங்கன்னா ஒரு தடவை நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலேயே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேலேயே ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்ட பின்னாடி இதை வந்து மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக நல்லா வெந்த பின்னாடி மறுபக்கம் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒன் சைடு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு பக்கம் எடுத்து விட்டுருங்க. நீங்கள் அப்படியே திருப்பி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு திருப்பி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி போட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி விடுறேங்க. கட் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. இல்லைனா ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் திருப்பி போட்ட பின்னாடி கூட ஆன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்ட பின்னாடி மற்ற பக்கமும் வேக வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இந்த வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த மிளகாயம் வந்து இடையில இருக்கிறதுக்கும் இந்த முட்டை வந்து மேலாவில் இருக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இல்லைனா எந்த வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும் அதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை சும்மாவே சாப்பிட்றதுனா கூட சரி, இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த டேஸ்ட் பிடிக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.